புதுசு புதுசாக சில சூழ்நிலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். இப்படி நம்ம சந்திக்கக்கூடிய அனைத்து வாழ்க்கை சூழ்நிலைகளையும் அமைதியாகவும், நிதானமாகவும், அனுபவபூர்வமாகவும், அறிவுபூர்வமாகவும் கையாளக்கூடிய ஒரு பண்பையே நாம் பொறுமை அப்படின்னு சொல்றோம். இந்த பொறுமை தான் பல உச்சங்களை தொட்டது. இந்த பண்பு உடையவங்க நல்ல உச்சத்துக்கு சென்றாங்க. அதுக்கு நிறைய ஒரு எடுத்துக்காட்டுகள் நிறையா கொடுக்கலாம். நம்முடைய அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷியுடைய வாழ்க்கை முறையே இதற்கு நம்ம எடுத்துக்குவோம். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் செல்வந்தாராக இருக்கக்கூடிய ஒரு 1000 குடும்பங்களுக்கு மேலாக அவர் வாழ்வாதாரத்தை கொடுக்கக்கூடிய நிலையில இருந்தவர். சொத்தெல்லாம் போன பிறகு கூட ஒரு குடிசை வீட்டில் வாழக்கூடிய ஒரு நிலை. அப்போதும் பார்த்தீங்கன்னாக்க, அவங்க அம்மா புட்டு செஞ்சு அதை விற்று அதை சம்பாதிக்கக்கூடிய வாழ்வாதாரத்தை கூடிய நிலை. இப்படி செல்வத்தோட எக்ஸ்ட்ரீம் எண்டையும் பார்த்தவர், வறுமையை ஏழ்மையினுடைய எக்ஸ்ட்ரீம் எண்டையும் பார்த்தவர் நம்முடைய அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள். அந்த காலகட்டத்தில் கூட அவர் தன்னுடைய பொறுமையை இழக்காமல் இறைவனுடைய பேசிக்கொண்டே இருந்தார். இறைவனுடைய பேசிக்கொண்டிருந்தால் தான் அவருக்கு சில விஷயங்கள் கிடைக்க ஆரம்பிச்சது. அவருக்கு நம்மள ஆளிலேயே மனிதர்கள் மாதிரி இல்லாமல் எக்ஸைட் ஆகாமல் அந்த நிலையிலையும் ஒரு பொறுமையை காத்தனால்தான் இன்றைக்கும் நம்முடைய அருள் தந்தை அவர்கள் பொறுமை என்ற உச்சத்தின் பண்பின் காரணமாக உலகிற்கு நாம் எடுத்துக்காட்டியவர் நம்முடைய அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள். இந்த பொறுமைங்கிற பண்பு நமக்குள்ளாக வரணும் அப்படின்னாக்க, முதல்ல நமக்கு மனது அமைதியாக இருக்கும். மனம் அமைதியாக இருக்கணும் அப்படின்னாக்க, மனதினுடைய ஃப்ரீக்குவன்சியை நம்ம என்ன பண்ணணுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வரணும். அதற்கான பயிற்சி முறைகள் நம்முடைய வேதாத்திரியத்தில் நிறைய இருக்குது. முக்கியமாக தவங்கள் நிறைய 9 வகையான தவங்கள் நமக்காக கொடுத்துருக்குறாங்க. அந்த தவத்தின் மூலமாக என்ன பண்ணலாங்க, நம்ம ஃப்ரீக்குவன்சி குறைச்சிக்கிட்டே வந்துட்டு மனதை அமைதிப்படுத்தி கொள்ளலாம். இந்த அமைதிப்படுத்தோம் அப்படின்னாக்கா நமக்குள்ளாக பொறுமைங்கிற பண்பு நமக்குள்ளாக வரும். இப்படி நம்ம ஒரு விஷயம் பண்ணும் பொழுது யாரோ ஒருத்தர் நம்மக்கிட்ட ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ, அப்போ நம்ம பொறுமை இழந்து கொடுக்குறோம். பொறுமை இழந்து நம்மளும் என்ன பண்ணுறோம், ரியாக்ட் பண்ணுற சூழ்நிலைக்கு வாழாகிறோம். இந்த காலத்தில் அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. யாருக்குமே இது பொறுமை கிடையாது. ஸோ இப்போ ஒரு புறச்சூழலை வெளியிலேருந்து வரக்கூடிய யாரோ ஒருத்தர் நம்ம திட்டிடுறாங்க, அல்லது நமக்கு ஏதோ ஒன்று சொல்லிடுறாங்க, நம்மளை வேண்டாதவங்க சொல்லிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அவங்களுடைய அந்த வலை, வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த காந்த அலை நமக்குள்ளாக இருக்கிற ஒரு காந்த அலையோட உரசுதுங்க. அப்படி உரசும் பொழுது தான் நமக்கு அந்த உணர்ச்சி வருது. உணர்ச்சி வரும் பொழுது தான் அவன் இப்படி பேசிட்டானே, நம்ம கண்டிப்பாக அதை பதிலடி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் என்ன பண்ணுறோம், பதிலுக்கு ரியாக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த உணர்ச்சியை கட்டுப்படுத்த தெரிந்து கொள்ள வேண்டும். அதான் அருள் தந்தை அவர்கள் அருமையாக சொல்லுவாங்க, அறிவால் உணர்ச்சி அறிவை வெல்வது இயல்பு. அது நார்மல் பர்சன்ஸ்க்கு. நம்மளை மாதிரி மனவளக்கல்ல பயிற்சி பெற்றவங்க என்ன பண்ணணும்னா, அறிவால் உணர்ச்சியை வெல்வது உயர்வு. இப்படி அந்த வெளியேந்து வரக்கூடிய காந்த அலைகள் நம்ம மேலே பட்டு நமக்கு ஒரு ஒரு உணர்ச்சி கொண்டு வரும்போது அதை அறிவால் என்ன பண்ணணும், வென்று விட வேண்டும். இந்த நிலை தான் நமக்கு தவத்தில் கிடைக்குது நமக்கு. ஸோ இப்படி நம்ம தவத்தில் கிடைக்கக்கூடிய சில நிமிடங்கள், அதாவது 25 நிமிடங்கள் நம்ம தவம் பண்ணுறோம் அப்படின்னாக்க, ஒரு 5 நிமிடமாவது நம்மளால் அந்த இருக்க முடிஞ்சது அப்படின்னாக்க அதுவே ஒரு பெரிய விஷயம். அதுக்கப்புறமா நார்மல் ரொட்டீன் லைஃபுக்கு வந்த பிறகு நம்ம அது மாதிரி இப்போலாம் ரியாக்ட் பண்ணக்கூடிய நமக்கு இயல்பு விடுது. ஸோ அதுக்காகத்தான் எப்போதுமே அதோடய இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த பட்டினத்தோட பாடல் எழுதியிருப்பாங்க. எத்தொழிலை செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முக்தர் மனம் இருக்கும் மோனத்தே, காதி விளையாடி இருகை வீசி நடந்தாலும் தாதி மனம் நீர் குடத்தே தான். ஒரு பெண் தலையில் ஒரு தண்ணி குடத்தை வச்சுக்கிட்டு நடந்து போகிறாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா பாதம் மேடும் பள்ளவுமாக இருக்குது. அப்படி இருந்தாலும் கூட அதிலே கவனமாக இருக்கிறாங்க. ஆனால் அவளுடைய எண்ணம் போகிற அங்கே இருக்குதுங்க, நம்மளுடைய குடத்தில் உள்ள நீர் சிந்தாமல் சிதறாமல் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறாங்க. ஸோ அது மாதிரி தான் நம்ம எந்த ஒரு செயல் செய்தாலும் எண்ணம் இருக்கணுங்க.
நம்மளுடைய செயலில் இருக்கணும். அதுக்கு தான் அருட்தந்தை அவர்கள் சொல்லுவாங்க வந்து, எந்த தொழில் செய்தாலும் என்ன பண்ணாலும் நெற்றியில் உச்சியில் ஞாபகமாக இரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தவத்தினால இது விஷயம் தான் கிடைக்குது நமக்கு. அறிவால் என்ன பண்ணுறோம், உணர்ச்சியை வென்று கொடுக்குறோம். அதனால தான் நம்மளுடைய யோகத்துக்கே பேர் ராஜயோகம் பேர். அறிவு வந்து 5 புலன்களை கட்டி ஆளுகின்ற ஒரு நிலைமை நம்மளுடைய தவத்தில் கிடைக்கிறதுனால தான் நம்ம ராஜயோகம்னு சொல்கிறோம். இது வந்துட்டு இந்த பண்பு வந்து தவம் நம்ம பண்ண 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 இந்த நமக்கு அந்த சூழ்நிலை வரும். எப்போதுமே அந்த ஃப்ரீக்குவன்சியில் இருக்கக்கூடிய ஒரு நிலை நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு சின்ன ஒரு கதைங்க. உண்மையான நடந்தது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு பையன், ஒரு 10 வயசு இருக்கக்கூடிய ஒரு பையன். அவன் என்ன பண்ணுறான், பள்ளி முடிந்த பிறகு தன்னுடைய வாழ்க்கையில் இருக்க வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்காக சைக்கிளில் ஒரு முட்டை நிறையா வச்சு கட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போய் டெய்லியும் எல்லா கடைக்கும் போட்டுட்டு வரணும். அதுதான் அவனுடைய வேலை. ஒரு நாள் அதே மாதிரி முட்டைகளை எல்லாம் கட்டி கொண்டு சொல்கிறார். போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு கவனக்குறைவால் என்ன ஆகுதுங்க, சைக்கிள் கீழே விழுந்து சைக்கிளில் இருந்த அத்தனை முட்டைகளுமே வந்து கீழே விழுந்து உடைந்து விடுகிறது. அப்போது பதறி போகிறான் அந்த பையன். ஐயோ, முதலாளிக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டுமே, இவ்வளோ காசு நமக்கு நஷ்டஈடாக கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வருமே, நமக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு வெளியே பதுங்கி நிற்கிறான். அப்போ அந்த இதில் கூட்டம் கூடிடுறாங்க அந்த பையனை பார்த்த பிறகு. அப்போ அந்த கூட்டத்தில் நின்று கொண்ட ஒருவர், தம்பி இந்த ஒரு 10 ரூபா வச்சுக்கோ, நீ வந்து முதலாளிகிட்ட இந்த முட்டையெல்லாம் உடைஞ்சது காசை நீ கொடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதை பார்த்ததுமே மற்றவர்கள் என்ன பண்ணுறாங்க, தங்களால் இயன்றதை 10, 5 இந்த மாதிரி பணத்தை கொடுத்து அந்த பையனுக்கு உதவுறாங்க. அந்த பையன் என்ன பண்ணுறாங்க, ஓரளவுக்கு கிடைத்தது அந்த பணத்தை வச்சு ஈடுகட்ட முடியும் அப்படிங்கிற நிலைமை வந்த பிறகு சரி அப்படின்னு நின்றுருக்கலாம். அப்போ கூட்டம் கொஞ்சமாக கலைந்து போகுது. அப்போது அந்த கூட்டத்திலிருந்து ஒருவர் வராரு. அந்த பையன்கிட்ட சொல்கிறாரு, தம்பி நீ வந்து முதல்ல அந்த கூட்டத்திலேருந்து ஒருத்தர் வந்து உனக்கு 10 ரூபா கொடுத்தார் இல்லையா, அவர்கிட்ட போய் நீ நன்றி சொல்லு. அவரு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள்லாமே அந்த பணத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை எங்களுக்கு உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், அந்த 10 ரூபா கொடுத்தது வேற யாரும் இல்லைங்க, என்னோட கடை முதலாளி தான் அப்படின்னு சொல்கிறான் அந்த பையன் வந்துட்டு. ஸோ அந்த இடத்துல வந்து முதலாளி அந்த இடத்துல இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கிறது. அந்த சூழ்நிலையை அவர் எவ்வாறு கையாண்டிக்கிறாருன்னு பார்ப்போம். பதட்டப்படாமல் அவர் ஓடி போய் என்ன பண்ணியிருக்கலாங்க, அந்த சின்ன பையனை அடிச்சிருக்கலாம். ஏன்டா அப்படி பண்ண, இனிமேல் உனக்கு வேலையே கிடையாது, இந்த கடை பக்கமே வராத அப்படின்னு சொல்லி அவனை திட்டி அனுப்பிச்சிருக்கலாம். அதே சமயம் திட்டி அனுப்பிச்சிருந்தாலும் அவருடைய நஷ்டமாயே போயிருக்கும். ஆனால் அந்த இடத்துல அந்த முதலாளி அறிவுபூர்வமாகவும் அனுபவபூர்வமாகவும் அந்த நிலையை பொறுமையாக கையாண்டதினால்தான் அவருக்கு நஷ்டம் இல்லாமையும் அந்த பையனை வந்து இனிமே இந்த மாதிரி கவனக்குறமாக இருக்காதப்பா, இனிமே பார்த்து வந்து முட்டைகளெல்லாம் நமக்கு டெலிவரி பண்ணி கொடுது அப்படின்னு சொல்லி அவனுக்கு அறிவுரை கொடுத்ததும் இந்த சூழ்நிலையை நல்லா அறிவுபூர்வமாக கையாண்டு பொறுமையாக கடைப்படுத்தினால்தான் அவருக்கு இந்த விஷயம் அந்த சூழ்நிலை தெளிவாக போயிட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது என்ன பண்ணுறாங்க, உடனே ரியாக்ட் பண்ணிடுறோம். ரியாக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏன் நம்ம இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வருந்துக்கிறோம். அந்த மாதிரி எத்தனை பேர் வருந்திருக்கிறாங்க இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது அது பொறுமையாக சகித்து கொண்டு ஒரு 1/2 hour இல்லைன்னா 1 hour அந்த இன்சிடெண்ட்டை வந்து நம்ம பொறுத்துட்டோம் அப்படின்னாக்க, அதுக்கப்புறம் அந்த இன்சிடென்ட் வந்து டைல்யூட் ஆகிடும். டைல்யூட் ஆன பிறகு அது வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடும். நாம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எவ்வளவு சிவியராக அந்த நமக்கான பிரச்சனைகள் தெரிஞ்சதோ 1 ஹவருக்கு அப்புறம் ஆறி போயிடும். ஸோ அது கையாளக்கூடிய திறமை நமக்கு வேண்டும். இந்த பொறுமைங்கிற விஷயம் நமக்கு வேதாத்திரி மகரிஷி கொடுத்த தவத்தினால தான் வரும். உணர்ச்சிகளை நாம் கட்டுப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு திறமையும். யார் ஒரெல்லாம் தன்னை உணர்ந்து தன்னை செல்ஃப் கண்ட்ரோலாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த பொறுமை வந்து நிச்சயமாக கை கொடுக்கும். வருத்தந்தை அவர்களே சொல்லியிருக்கிறாங்க. ஒரு அன்பர் கேட்டிருக்காரு கேள்வி, நான் வந்து டெய்லி தவம் பண்ணுறேன், எல்லாமே பண்ணுறேன், நான் ஞானம் அடைஞ்சிட்டேன் அப்படிக்கான அந்த அளவுகோல் எது, எதை வச்சு நான் தீர்மானிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்போ அருள் தந்தை அவர்கள் சொல்கிறாங்க, யாரெல்லாம் உங்கள் குடும்பத்தில் போய் கேளுங்க,
அவருக்கு எந்த நிலையிலையும் அவருக்கு கோபமே வரல அப்படின்னா அவர் தான் ஞானி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பொறுமையாக இருக்கக்கூடியது ஒரு பெரிய பண்பு. அன்னை நிறைய சொல்லலாம். அன்னை தெரசா, மகாத்மா காந்தி போன்ற பெரிய தலைவர்களெல்லாம் நம் உலகிற்கு எடுத்துக்கா பொறுமைங்கிற பண்புனால தான் வெளி உலகிற்கு தெரிந்தவர்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம பொறாமைங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 விஷயம் சொல்கிறாங்க. என்னென்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நாம் மற்றவங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடாது. மற்றவர்கள் ஏதாவது ஒரு நம்ம கமெண்ட் சொல்லிடுறாங்க. அந்த கமெண்ட்டை வந்து நல்லதாக இருக்கலாம், அல்லது வேற மாதிரி இருக்கலாம். நல்லதாக இருந்தால் அதை எடுத்துக்கொள்வோம். நல்ல இல்லை, வேணும்னே நம்மளை அவன் வந்து தூற்றி நம்மளை பழித்திருக்கிறார்கள் அப்படின்னு இருந்தால் கூட என்ன பண்ணலாங்க, அதை ஒதுக்கி விடலாம், அலட்சியப்படுத்தி விடலாம். அப்படி இருந்தோம்னா தான் நமக்கு வாழ்வு நல்லாயிருக்கும். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 விஷயம் சொல்கிறேன். முதல்ல பார்த்தது வந்து பொறாமைப்படுவது கூடாது. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா நம்மை பார்த்து மற்றவர்களும் பொறாமைப்பட வேண்டும் என நினைப்பது. நாம் சில விஷயங்களில் சொல்கிறோம் இல்லைங்களா, நான் இது செஞ்சிட்டேன், அது செஞ்சிட்டேன், கார் வாங்கிட்டேன், என் பையன் வேலைக்கு போயிட்டான். இந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்லும்போது ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுங்க, நம்ம மேலே மற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க, பொறாமைப்படுவார்கள். இதுவும் ஒரு வகையான பொறாமை தான். 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அடுத்தவர் தோல்வியை கண்டு அடையும் மகிழ்ச்சி கூட பொறாமை தான் சொல்கிறாங்க. இப்போ 2 பேர் நம்ம ஃப்ரெண்டு நண்பர் கூட ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம். ஒரு இதில் நம்ம செலக்ட் ஆகிடுறோம். ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் தேர்வாகலை அந்த இன்டர்வியூவில் அப்படின்னாக்க, பார்த்தியா அந்த பையன் செலக்ட் ஆகலை பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை பார்த்து பெருமையோ மகிழ்ச்சியோ படக்கூடாது. பரவாயில்ல, நீ அடுத்த தடவை ட்ரை இட் நெக்ஸ்ட் டைம், பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அதில் வந்து நம்ம மகிழ்ச்சி கொள்ளாமல் இருக்கிறது தான் நமக்கு பெரிய விஷயம். மகிழ்ச்சியாக இருந்தோம் அப்படின்னா அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் பொறாமை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இதிகாசத்தில் கூட பாருங்க, பாண்டவர்கள் வந்து இருக்கும்போது சபையில் திரௌபதியோட மானபங்கப்படுத்தப்படுகிறாள். பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த பீமன் வந்து ரியாக்ட் பண்ணி ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறாங்க. அப்போ வந்து தர்மம்னு சொல்லக்கூடிய யுதிஷ்டன் அப்படிங்கிறவங்க வந்து அமைதியாக இரு, தர்மமே இன்னைக்கு வெல்லும் அப்படின்னு சொல்லி அதில் பொறுமை காத்ததன் விளைவாக அவர்களுக்கு நல்லதே நடந்தது. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலுமே பார்த்தோம் அப்படின்னாக்க நமக்கு பொறுமைங்கிறது வந்து அவசியமானதாக நமக்கு கூறப்படுகிறது. இப்போது ஒன்றும் இல்லைங்க, நம்மளுடைய மன்றங்களாகட்டும், அறக்கட்டளைகளாகட்டும், தவமங்களாகட்டும், இதிலலாம் நம்ம வந்து தவம் எப்படி செய்யணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லித்தர்றோம். இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து நம்ம அவங்கள அனுப்புகிறோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, காலையிலேயோ மதியானமோ 25 நிமிஷம் சும்மா உட்காந்து தவத்தை பண்ணுறாங்க. ஒரு 10 நாள் பண்ணுறாங்க. 11ஆவது நாள் வந்து அவர்களுக்கு தவம் சித்திக்கவில்லை. அந்த மன்றங்களில் சொல்லி தான் நம்ம அனுப்புகிறோம். இன்னைக்கு இல்லை, என்னைக்கு இல்லை, அது வந்து ஞானம் கிடைப்பது ஒரு நாள் கிடைக்கும். பட் நீங்கள் பொறுமையாக அதை முயற்சித்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் அனுப்புகிறோம். பட் அவங்களுக்கு பொறுமை இல்லாதனால என்ன பண்ணுறாங்க, 11 நாள் 10 நாள் உட்காந்துட்டேன், எனக்கு தவமே வரல, இன்னும் உட்காந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்க, அந்த ஹேபிட்டை உட்கார ஹேபிட்டை எடுத்துடுறாங்க. ஸோ அவர்களால் வாழ்க்கையில் வந்து ஜெயிக்க முடியாது. இந்த தவம் பண்ணக்கூடிய ஒரு பொறுமை தான். இன்னைக்கெல்லாம் நாளைக்கு வரும் ஒரு நம்பிக்கையோட பொறுமையோட உட்காந்து அதை முயற்சித்து நம்ம பழக தான் நமக்கு தவம் கூட என்ன பண்ணுங்க சித்திக்கும். இப்படி எல்லாத்தையுமே நம்ம வந்து பொறுமைங்கிறத வாழ்வில் இன்றைக்குமே கடைபிடிக்க வேண்டும். ஒரு நண்பர் 2 பேர் பேசிக்கிட்டாங்களாம். ஒருத்தர் வந்து கடவுள்கிட்ட போய் கோயிலுக்கு போயிட்டு வர்றாங்க. நீ என்னடா வேண்டன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நண்பர் கேட்குறாரு. நான் கடவுள்கிட்ட வந்து பொறுமை வேண்டும் அப்படின்னு வேண்டனேன். அதையும் எப்படி வேண்டனேன், என் சீக்கிரமே கொடு அப்படின்னு வேண்டினேன் அப்படிங்கிறாரு. அந்த பொறுமையை கொடுக்கறதுக்கு கூட அவருக்கு பொறுமை இல்லை. இந்த மாதிரி தான் இன்றைய காலகட்டங்கள் வந்து போயிட்டு இருக்குதுங்க. எதுவுமே என்ன செய்யணுங்க, இன்றைய சூழ்நிலை எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, உடனடியாக கிடைக்கணும், இப்பவே கிடைக்கணும் அப்படிங்கிற மனப்பான்மை வந்து இன்றைக்கு நிறைய பெருகி கொண்டிருக்கிறது. ஸோ அதனால வந்து நாம் வந்து இந்த பொறுமையை வந்து பொறுமையாக இருந்தால் தான் நம்ம எதையும் சாதிக்க முடியுங்கிறத நம்ம வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க நம்மளுடைய இது வந்துட்டு.
ஒரு சின்ன ஒரு அருள் தந்தையோட கவிதை, அதோட நாம் வந்து நிறைவு செய்து கொள்வோம். என்ன கவிதைன்னு பார்த்தீங்கன்னா, நலமே காண்போம் நலமே நாடுவோம் என்ற தலைப்பில் அருள் தந்தை அவர்கள் அருமையான நல்ல ஒரு கவிதை எழுதியிருக்கிறாங்க. இந்த கவிதை, நம்மை தூற்றி பொறாமையினால் பிறர் பழித்தால் நம்பினையே வெளிப்படுதலாக எண்ணி சுமை மனதில் கொள்ளாது அமைதி கொள்வோம். சொற் சூடு அளிப்பவர்க்கு வாழ்த்து சொல்வோம். இமை கண்ணை காப்பது போல் இறை எவர்க்கும் எத்துன்பத்துள்ளும் காவலாக அமைகின்றது நீதி எப்போதும் மறத்தல் கூடாது. அச்சமில்லை அச்சமில்லை அருட்சுடர் நாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைப்பில் எழுதியிருக்கிறாங்க. அதாவது நம்ம தூட்டுறதுக்காக, பழி போடுறதுக்காக பொறாமையெல்லாம் என்ன பண்ணுறாங்க, நம்ம மற்றவங்க நம்மளை பழித்து பேசினா கூட நம்ம எப்படி நினைக்கணுங்க, நம்மளுடைய வினைப்பதிவுகளில் தான் ஒன்று வெளியில் வந்துருச்சு, இறைவன் மூலமாக ஒரு பதிவு நமக்காக கழிந்து விட்டது அப்படின்னு எண்ணி அந்த சுமை மனதில் கொள்ளாது அமைதி கொள்வோம். அதை அகத்துக்கு எடுத்துட்டு போகாம, சுமையை எடுத்துட்டு போகாம என்ன பண்ணுவாங்க, அமைதி கொள்வோம். சொற் சூடு அளிப்பவர்க்கு வாழ்த்து சொல்வோம். அதாவது சுடு சொற்கள், இந்த சொல்லுவாங்க இல்லைங்களா, ஏதோ ஒன்று நெருப்புனால ஒரு காயம் பட்டா கூட ஒரு 10-15 நாள் ஆறிடும். ஆனால் சொல்களால் சூடு வச்சது வந்து என்றைக்குமே ஆறாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சூடு சொற்களால் சுட்டாலும் கூட அவர்களுக்கு வாழ்த்து சொல்வோம் அப்படின்னு ஒரு கதை சொல்றாங்க. இமை கண்ணை காப்பது போல் இறை எவர்க்கும் எத்துன்பத்துள்ளும் காவலாக இருக்கிறது. கண்ணை வந்து ஒரு சின்ன ஒரு தூசி கூட படாம இமை வந்து மூடி நம்மளுடைய கண்ணை வந்து அவ்வளவு சிறப்பாக காத்துக்கொள்கிறது. அதுபோல இறைவன் வந்து எந்த துன்பத்திலும் காவலாக இருக்கிறான் என்ற ஒரு நீதி என்னைக்குமே அதை நம்ம வந்து மறக்கக்கூடாது. நமக்கு ஒரு துன்பம் வருது, ஒரு பிரச்சனை வருது அப்படின்னாக்கா அது பொறுமையாக வந்து நம்ம டீல் பண்ணணும். அப்போது இறைவன் வந்து நம்ம காவலாக இருக்கிறாங்கிற நம்பிக்கையை, உண்மையை என்றைக்குமே நம்ம மறந்துடக்கூடாது. கடைசியில் சொல்கிறாங்க, அச்சமில்லை அச்சமில்லை அருட்சுடர் நாம் அப்படின்னு சொல்கிறாங்க வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த பொறுமை என்கிற இலக்கணத்தை நம்ம வந்து அனைவரும் கடைபிடிக்க வேண்டும். சின்ன ஒரு இன்னொரு கதை பார்க்கலாங்க. ஒருத்தர் வந்து குரு கிட்ட வந்து எனக்கு ஞானம் வேண்டும் அப்படின்ட்டு வராரு. வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த உள்ளே வரும்போது நம்ம அந்த ஆசிரமத்தை பெருக்கி கொண்டிருக்கக்கூடிய பெண்மணிகிட்ட சொல்கிறாரு, அவர்கிட்ட வந்து இந்த தூசியெல்லாம் அவர் மேலே படுற மாதிரி நீ வந்து அவர் மேலே செய் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வந்து உள்ள ஆசிரமத்தை நுழையும் போது இந்த அம்மா அந்த குரு சொன்ன மாதிரி செய்கிறாங்க. ஸோ அந்த தூசியெல்லாம் அவர் மேலே விழுகிறது. அப்போது கண்ணா பின்னாடி கத்துறாரு அவர். இப்போ தான் நான் குளத்துல குளிச்சுட்டு வந்து ஞானம் கேட்கறதுக்கு வந்துட்டு இருக்கிறேன், என் மேலே வந்து இப்படி தூசியை போடுறியே அப்படி சொல்லி திட்டுறாரு. உடனே சுவாமிஜி என்ன பார்த்துட்டு சொல்கிறாங்க, குரு என்ன சொல்கிறாரு, நீ வந்து இப்போ ஞானம் பெறுவதற்கு உனக்கு தகுதி இல்லைப்பா, நீ போயிட்டு அடுத்த 1 வருடம் நீ வந்து கழிச்சு வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறார். உடனே அடுத்த வருடம் இதே மாதிரி வராரு. ஞாபகம் அப்போவும் வந்து பணி பண்ணிட்டு குரு சொல்கிறாரு, இந்த தடவை வந்து அவருடைய க்ளீன் பண்ணுற ஒரு ஸ்டிக்கை வந்து அவர் மேலே படுற மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அடுத்த தடவை ஞானம் பெறுவதற்காக வந்தவர் மேலே இந்த கூட்டுகின்ற ஒரு ஸ்டிக் அவர் மேலே படுற மாதிரி செய்கிறாங்க அந்த அம்மா. அப்போவும் ஒரு வந்து ஃபஸ்ட்டு ரியாக்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப திட்டலை, அடிக்க வர்ற மாதிரிலாம் வரல. அதை விட கொஞ்சம் குறைந்து என்ன சொல்கிறாரு, ஏன் இப்படி பண்ணிட்டேங்கம்மா, நான் தான் வந்திருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்பையும் என்ன பண்ணுறாரு, கேட்குறாரு குருக்கிட்ட. குரு வந்து இப்போவும் உனக்கு வந்து ஞானம் பெறுவதற்கு தகுதி இல்லை, நீ போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வா அப்படிங்கிறார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, போயிடுறாரு. எப்படியும் அந்த குருக்கிட்ட ஞானத்தையும் வாங்கி வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு தன்மையில் திருப்பி என்ன பண்ணுறாருங்க, வர்றார். வரும்போது இந்த தடவை குரு என்ன சொல்கிறாரு அந்த பண்ணிக்கிட்ட, நீ இந்த தடவை வந்து நீ அழுக்கெல்லாம் குப்பையை அழுக்கு தொட வேண்டாம், நீ கூட்டுற ஸ்டிக்கையும் அவர் மேலே படுற மாதிரி செய்ய வேண்டாம், இந்த தடவை இந்த அரை முழுக்க கூட்டின குப்பையெல்லாம் கூடையில் வச்சிரு, அவர் வரும்போது அவர் தலையில் கொட்டிடு அப்படின்னு சொல்கிறாங்க, குரு சொல்கிறாரு. அப்போ இந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. சரி குரு சொல்லிட்டாரே செய்யணும் அப்படின்ட்டு
அந்த 3வது தடவையா அந்த சீடன் வருகிறான். இந்த மாரி ஞானம் பெற வேண்டும்ன்ட்டு. அப்போ அந்த கூட்டுக்கின்ற அந்த அம்மா வந்து என்ன பண்றாங்க, மேல வந்து சேர்த்து இந்த குப்பையெல்லாம் தலைமையில கொட்டிடுறாங்க. தலைமையில கொட்டினதுமே அந்த சொல்றாரு அவரு, எந்தவித ரியாக்ஷனுமே இல்ல அவர்கிட்ட. ஸோ முதல் தடவ வந்தப்ப ரொம்ப அந்த ஆக்ரோஷமா கத்துனது அது இல்ல. அடுத்த தடவ வந்தப்ப அதுவும் இல்ல. இந்த தடவ என்ன பண்றாரு, "ஏம்மா இப்படி பண்ணிட்டீங்க? பரவால்ல. இன்னொரு தடவ நான் குளிச்சுட்டு வந்துடுறேன்." அப்படின்ட்டு போயிட்டு குளிச்சுட்டு வர்றாரு. அப்போ வந்து சுவாமிஜி சொல்றாங்க, "இந்த இதான் இப்பதான் நீ ஞானம் பெறுவது தகுதி உடையவனாக இருக்கிறாய்." அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஞானத்தை அவர்கிட்ட வந்து போதிக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து பொ நமக்கு வந்து பொறுமை தான் உச்சத்தின் வாழ்க்கை உச்சத்துக்கு எடுத்துட்டு போகும். திருக்குறள்ல கூட ஒண்ணு சொல்லுவாங்க இல்லைங்களா? "நிறைய உடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும்." நம்ம வாழ்க்கையில நிறைவா இருக்கணும். நிறைவுத்தன்மை நம்மட்ட நீங்காம நம்ம விட்டு போயிடாம இருக்கணும் அப்படின்னாக்கா என்ன செய்யணுங்க நமக்கு? பொறுமையை என்றென்றும் கடைபிடிக்க வேண்டும். நெறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். சரிங்களா? தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து லைட்ட கண்டுபிடிச்ச போது பார்த்தீங்கன்னா, பல முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் பொறுமை தான் காரணம். பொறுமையா இருந்தது சாதித்தன் விளைவாக தான் இன்னைக்கு நம்ம லைட்டையும் போட்டு இன்னைக்கு வெளிச்சத்தில படிச்சுட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகுது வந்துட்டு. 2வது பார்த்தீங்கன்னா, தாமஸ் கூப்பர் அப்படிங்கிறவரு ஒரு ஆங்கில அகராதி எழுதிட்டு இருக்கிறாரு. ஆங்கில ஆங்கில அகராதி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு நெறைய டைம் எடுத்துக்கிச்சு அது. எடுத்துக்கிட்டு இடத்துல பேப்பர்ஸ வச்சுட்டு வெளிய போயிட்டாரு. அவர் வீட்ல வளர்க்கக்கூடிய ஒரு நாய் என்ன பண்ணுதுங்க, இவரு வெளிய போற சமயத்துல வந்து அந்த பேப்பர்ஸ் எல்லாம் கீழ தள்ளி விட்டு, ஒரு மாதிரி அது மேல இது மாரி பண்ணிடுது. பண்ணோனே இவருக்கு வந்து வராரு திரும்பி வீட்டுக்குள்ள வரும்போது அந்த பேப்பர் சிதறி கிடக்கிறதும், டேமேஜ் ஆகி கிடக்கிறதும் பார்க்குறாரு. ஒரு சலனம் கூட அவர்கிட்ட கோபம் இல்ல. உடனே அந்த நாய கூப்பிட்டு, "உனக்கு தெரியாது, இதனோட அருமை உனக்கு தெரியாது. அதனால நீ பண்ணிட்ட." அப்படின்னு சொல்லிட்டு அது பொறுமையா அந்த நாய் இது பண்ணிட்டு, திருப்பி உட்காந்து பொறுமையா அந்த ஆங்கில அகராதியை இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன பண்றாருங்க, எழுதி முடிக்கிறாரு. இந்த மாரி வந்து பொறுமை தான் நமக்கு இன்றைக்கு நமக்கு கை கொடுக்கும். ஸோ வந்து இத்தகைய பொறுமை வந்து நமக்கு வேதாத்திரி பயிற்சி முறைகள்ல தினமும் நமக்கு பொறுமையா காலையில ஒரு 25 நிமிடம், மதியம் மாலை ஒரு 25 நிமிடம் தவத்துல உட்கார்ந்து, இன்னைக்கு ஒரு நாளும் பரவால்ல, நாளைக்கு நமக்கு கிடைக்கும். நாளைக்கு ஒரு நாளும் பரவால்ல, நாளான்னைக்கு கிடைக்கும். என்ற நம்பிக்கையோடும், பொறுமையோடும் நம்ம மன்றங்கள சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு உடற்பயிற்சி ஆகட்டும், தவமாகட்டும், தற்சோனையாகட்டும், எல்லாமே வந்து இன்னைக்கே உடனே கிடைக்கணும்னு யாரும் நினைக்க வேண்டாம். எல்லாத்துக்குமே ஒரு காலம் இருக்கு. ஒரு விதை விதைச்சிட்டோம் அப்படின்னாக்க, உடனே வளர்ந்து பெரிய மரம் ஆயிடுங்களா? அதுக்குன்னு ஒரு காலம் எடுத்துக்கும். அந்த காலம் வரைக்கும் நம்ம பொறுமையா இருந்தா தான் அத சாதிக்க முடியும். அந்த விதை வந்து அந்த பொறுமை அந்த காலத்தை எடுத்துக்கிறதுனால தான், அவ்வளோ பெரிய மரமாக வளர்கின்றது. இன்னைக்கு வச்சோனே நாளைக்கே மரமாயிரணும் அப்படின்னா எப்படி சாத்தியமாகும்? அப்ப அது எப்படி சாத்தியம் இல்லையோ, அது மாரி தான் இன்னைக்கு உலகம் போய்க் கொண்டிருக்கிறது. உடனே உடனே கிடைக்கணும். உடனே உடனே கிடைக்கும். இல்லைங்களா? இப்போ ஒண்ணுமில்லைங்க. இப்போ போன வாரம் கூட ஒரு புக்கு ஒண்ணு அமேசான்ல ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆர்டர் ஆர்டர் பண்ணிட்டு அது பார்த்தீங்கன்னா, அந்த டெலிவரி டைம் பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்றாங்க கிட்டத்தட்ட 10 நாளைக்கு மேல சொல்றாங்க எனக்கு டெலிவரி டைம் வந்து. ஏன் இப்படி 10 நாளைக்கு மேல இருந்தா பரவால்ல அப்படின்னு சொல்லப்ப, ஒரு நண்பர்ட்ட பேசிட்டு இருந்தேன் இந்த மாரி அலுவலகத்தில இந்த மாரி ஒரு புக் ஒண்ணு பண்ணியிருந்தாங்கய்யா. அது வந்து இந்த மாரி இது எ கிட்டத்தட்ட ஒரு 10, 12 நாள் ஆகும். டெலிவரி அந்த மாரி இருக்கா என்னன்னு தெரியல. பட் அவங்க அந்த மாரி டெலிவரிக்கு தான் இவ்வளோ டைம் குடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அந்த ஐயா சொல்றாங்க, "ஏன் சார் அவ்வளோ நாள் வெயிட் பண்றீங்க? அமேசான் பிரைம் இருக்கே. பிரைம் மெம்பர்ஷிப்ட்ட யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட கேட்டு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அடுத்த நாளே வந்துரும்." அப்படிங்கிறாரு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து நாம வந்து உடனே கிடைக்கணுங்கிற மனப்பான்மையை உடனே நீக்கி கொட்டுக்கிட்டு, நம்ம பொறுமையோடு இருந்து அத்தனை விஷயங்களையும் நம்ம வந்து சாய்த்துக் கொள்ள வேண்டும். இதற்கு நம்முடைய வேதாத்திரி பயிற்சி முறைகள் நல்லாவே நமக்கு வந்து உறுதுணையாகவும், பக்கபலமாகவும் இருக்கும். இந்த இத்தகைய சிறப்பானதொரு பொறுமை என்னும் பண்பினை நாம் வாழ்வில் கடைப்பிடித்து உயர்ந்த லட்சியங்களை அடைவோம். நமக்கு மனவளக்கலையில இருக்கக்கூடிய உயர்ந்த லட்சியம் என்னவா இருக்க முடியும்? இறை உணர்வு பெறுவது தான். ஞானம் பெறுவது தான்.
அறிவில் முழுமை அடைவது தான், இல்லைங்களா? ஸோ அந்த நிலைமைக்கு போவதற்கு பொறுமை மிக 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 அவசியம். ஸோ பொறுமையாக இருந்து இந்த லட்சியம், இந்த இறை உணர்வு பெறக்கூடிய லட்சியத்தை நாம் அனைவரும் அடைவோம். ஸோ அது ஒரு இறை உணர்வு பெற்றுவிட்டாலே போதும், மற்ற பண்புகள் எல்லாம் தானாகவே நமக்கு கிடைத்துவிடும். அரை நெறி நின்று வாழக்கூடிய வாழ்க்கை முறை கிடைத்துவிடும். எல்லா உயிர்களையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். ஸோ இந்த பொறுமை என்ற பண்பினை அனைவரும் கடைப்பிடித்து உயர்ந்த லட்சியங்களை நாமும் அடைந்து இந்த சமுதாயத்திற்கும் நன்மை சேர்ப்போமாக என்று கூறி, இன்றைய நல்லதொரு வாய்ப்பினை அளித்த இறையாற்றலுக்கும் குருவாற்றலுக்கும் மற்றும் இணைப்பில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்த பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் ஸ்கை ஆன்லைன் ஈவினிங் மெடிடேஷன் இணைப்பில் உள்ள அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. சிறப்பானதொரு உரை.